Hello students, welcome to Penguin Tutorials Tamil. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் என்னோட சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டாக சச் நாய்ஸ் கிரியேட் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்கலாம். அப்படின்னா எடிட்டபிள் பாலியில் வெர்டெக்ஸில் ஆல்ரெடி நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல்லாக இருக்குது, டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாங்க, போன பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், ஓகேவா? இந்த வீடியோலையும் வெர்டெக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பார்க்காத 2-3 விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சில பல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் கூட, ஓகேவா? கட், ஹைட், அன்ஹைட், டெஸ்ஸலைட், கனெக்ட், கிரிட் அலைன், சரியா? நிறைய இருக்கு, ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம், ஓகேவா? கொஞ்சம் நிறைய கிளாஸ் இருக்கிறதுனால ஆன்லைனில் கிளாஸ் இருக்கு எனக்கு, ஸோ அதனால டைம் இல்லை எனக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ வீடியோ போட டைம் இல்லாத காரணத்தினால் நான் வீடியோ போடல, ஓகேவா? வருத்தத்திற்கு வருந்துகிறேன், ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3ds மேக்ஸை ஓப்பன் பண்ணிட போறேன், அவ்வளோதான். அதான் 3ds மேக்ஸ் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ நான் வந்து குட்டியாக ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். ஸோ எப்பவுமே பாக்ஸை வச்சு தான் சொல்லி தருவேன், அதனால இந்த விட நான் பாக்ஸை வச்சே சொல்லி தரேன். சரி, எப்பவும் போலவே நம்ம பாக்ஸை ட்ரா பண்ணும்போது எதையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ப்ராக்கெட் வருது. ஸோ ப்ராக்கெட்டை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ செலெக்ஷன் ப்ராக்கெட்டில் போய் இதை ஆஃப் பண்ணி அப்ளை டு ஆல் வியூபோர்ட். இப்போ இந்த கலரை மாற்றிக்கிறேன். ஸோ அந்த கலர் வந்து எனக்கு பிடிக்கல. ஓகே, இப்போ நான் வந்து F4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். F4 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 10 10 ஓகே 10 10 செக்மெண்ட்டும் கொடுத்துட்டேன். இப்போ ஏதோ ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிறேன். சாரி, ஃப்ரண்ட் வியூவில் வச்சுருக்கேன். ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி. அப்புறம் நான் இங்கே போய் கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி கொடுத்தாச்சு. எடிட்டில் போயிட்டேன், வெர்டெக்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஓகே, வெர்டெக்ஸும் எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கமாண்ட் பேனலை லைட்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம், தப்பு இல்லை, சரியா? ஓகே, ஸோ சாஃப்ட் செலெக்ஷன் நம்ம பார்த்துட்டோம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே. அதில் 2-3 விஷயம் இருக்குது, அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லித்தரேன், ஓகேவா? ஓகே, ஸோ இதுல நம்ம வந்து கொலாப்ஸ் பார்த்தோம், டிட்டாச் பார்த்தோம், ஸ்லைஸ் பிளைன் பார்த்தோம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. குயிக் ஸ்லைஸும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அப்படி எடுக்கலன்னு அடுத்த வீடியோவில் போட்டுருவேன் கண்டிப்பாக. டோன்ட் ஃபீல், ஓகே ஃபைன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஏதோ சொல்லி தர போகிறேன் அப்படின்னா, சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வெர்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த வெர்டெக்ஸ் எடுத்துட்டு கிரிட் அலைன் பற்றி பார்ப்போம். ஸோ கிரிட் அலைன் இந்த ஆயிரம் பார்த்தீங்களா, இதான் கிரிட் அலைன் சொல்லுவோம். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெர்டெக்ஸ் எனக்கு அங்கேருந்து போய் அந்த கிரிட்டுக்கு அலைன் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறேன், பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் இங்கே இல்லை, ஆனால் இங்கே வந்துருச்சு, பார்த்தீங்களா? இப்போ உங்களை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தீங்களா? ஸோ அந்த கிரிட்ல அலைன் ஆகுது. கரெக்டாக அந்த கிரிட் எங்கே இருக்குதோ அந்த கிரிட்டுக்கு நேரம் அலைன் ஆகிடுது. சப்போஸ் எனக்கு இது வந்து இதை எடுத்துக்கிறேனே, வேண்டாம், நான் இதை எடுத்துக்கிறேன், சரியா? இதை எடுத்துக்கோமே. ஓகே, இப்போ நான் கிரிட் அலைன் கொடுக்குறேன், என்ன பாருங்க, அதே மாதிரி தான் எனக்கு கிரிட் அலைன் ஆகுது. அப்போ சிங்கிளாக தான் கொடுக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு தேவை மல்டிபிளாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, ஓகேவா? நான் இப்போ இதையும் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இதையும் செலக்ட் பண்ணி கிரிட் அலைன் கொடுக்குறேன், பாருங்க என்ன நடக்குன்னு, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிளாகவும் பண்ணலாம், சிங்கிளாகவும் பண்ணலாம். பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? நீங்கள் பெரிய பெரிய டிசைனிங் எல்லாம் பண்ணும்போது, இப்படி நம்ம கோர்ஸை படிக்கும்போது நீங்கள் வந்து ஆவரேஜாக ஒரு 95% நீங்கள் ஒரு நல்ல ஒரு 3ds மேக்ஸ் டிசைனர் ஆகிடுங்கன்னு நான் நம்புகிறேன், சரியா? ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், ஓகேவா? அப்படி ஆனீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய பெரிய டிசைனிங் எல்லாம் பண்ணுவீங்க, பெரிய பெரிய அனிமேஷன் பண்ணுவீங்க, பெரிய பெரிய மாடல் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தேவைப்படும் போது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், ஓகேவா? ஸோ அகைன் நான் ஃப்ரெண்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா இந்த இவ்வளவு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டெஸ்ஸலைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, சரி? அந்த டெஸ்ஸலைட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஜஸ்ட் இதை கொடுக்க கூடாது, இந்த பக்கத்துல ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் இருக்கு, பார்த்தீங்களா? செட்டிங்ஸ் சொல்லுவோம் நம்ம தான், பாத்தீங்களா? இருக்குதா, ஒரு பேட்டரி சைஸ்ல இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம், இங்க பாருங்க. இதுக்கு மேலெல்லாம் கொண்டு போக முடியாது, இந்த இன்டர்ஃபேஸுக்கு உள்ளாடி நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். மூவ் பண்ணும்போது ஸ்மூத்தா மூவ் ஆகும், சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்றேன். இந்த வேல்யூ நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்தாலும் சரி, அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து நம்பரை டைப் பண்ணி கொடுத்தாலும் சரி, அந்த வேல்யூவை அப்படியே மூவ் பண்றேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, பாருங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த வெர்டெக்ஸோட சென்டர் ஆஃப் தி வெர்டெக்ஸ் அங்க நீங்கிக்கிட்டு இருக்குது. சப்போஸ்
நான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்குது, இந்த ஆரோவை பிரஸ் பண்ணி எட்ஜ்ல இருக்குது, எனக்கு எட்ஜ் மட்டும் தான் மூவ் ஆகுது. சப்போஸ் எனக்கு ஃபேஸ்ல வேணாம் அப்படின்னா ஃபேஸை கொடுத்துட்றேங்க பாருங்க, எனக்கு ஒரு நெட் மாதிரி வந்துருச்சுங்க. சரியா? ஸோ இதான் வந்து டெஸ்ஸலேட் அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு இப்போ நான் ஃப்ரண்ட் வியூல வச்சு பார்க்குறேன் பாருங்க, பார்த்தீங்களா? இது நார்மலா இருக்கிற வெர்டெக்ஸ், நாம இது டெஸ்ஸலேட்ல கொடுத்த வெர்டெக்ஸ். அதாவது கிராஸ் அப்படியே இப்படியே நாம வந்து கிராஸை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல கட்டுன்னு ஒண்ணு இருக்குது, இதே மாதிரி கிராஸ் பண்றதுக்கு. இந்த பாத்தீங்களா இருக்குது கட்டு, இந்த கட்டை கிளிக் பண்ணி நீங்க பாருங்க, நான் இதை செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணி இங்க வச்சுக்கிட்டேங்க. பாத்தீங்களா? இதை செலக்ட் பண்ணி இங்க வச்சுக்கிறேன், இப்படி போகுது. அதுக்கப்புறம் இங்க இருந்து நீங்க வந்து இப்படி எடுத்துக்கலாம், இங்க இருந்து இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்றதுக்கு தான் நம்ம வந்து டெஸ்ஸலேட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். சரியா? இதுனா சிங்கிளா நீங்க பண்ணுவீங்க, இதுன்னா அப்படிங்கிறது டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்று உங்களுக்கு டவுட் வரும், இந்த கட்டு இதெல்லாம் எதுக்கு, எதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா கவலையே வேண்டாம், அப்கமிங்ல நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன். சரியா? ஃபர்ஸ்ட் கோர்ஸை படிக்கணும், படிச்சது அப்புறம் தான் நம்ம வந்து மாடலிங் டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்ட, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்லியிருந்தா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால கோர்ஸை முடிச்சுக்கிட்டு நான் ஃபுல்லா மாடலிங் தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடலிங் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? அதெல்லாம் பார்த்து நீங்க வந்து படிச்சு பெரிய லெவல்ல நீங்க வந்து முன்னேறி லைஃப்ல பெரிய வீடு, காரு, பங்களா எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிருங்களா. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ரைட் கிளிக் பண்ணி அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ கட்டுன்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு, டெஸ்ஸலேட்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு, கிரிட் அலைன்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஹைடுக்கும் டிலேட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. டிலேட்னா திருப்பி எடுக்க முடியாது. சரியா? திரும்ப நம்ம வந்து அந்த டிலீட் பண்ண அந்த சப்ஜெக்ட் வெர்டெக்ஸ் ஏதோ ஒரு சம்திங் நம்ம வந்து டிலீட் பண்ண அப்படின்னா திரும்ப நம்ம எடுக்க முடியாது. பட் ஹைடுனா நம்ம அன்ஹைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், இதுவும் நீங்க வந்து மல்டிபிளா செலக்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோலை பிடிச்சி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம், சிங்கிளாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு நான் இந்த பாருங்க ஹைட் செலக்டட்ன்றது. ஹைட் செலக்டட்னா நான் எதை செலக்ட் பண்ணணும் அதை மட்டும்தான் ஹைட் ஆகும். பாத்தீங்களா? ஹைட் ஆயிடுச்சா? இது டிலீட் கிடையாது, ரிமூவும் கிடையாது. சரியா? நான் எதை செலக்ட் பண்றேனோ அது மட்டும் தான் ஹைட் ஆகும். ஹைட் அன்செலக்டட் அப்படின்னா நான் எதை செலக்ட் பண்ணலையோ அது ஹைட் ஆகும். புரிஞ்சுச்சா? நான் இப்போ இது இவ்வளவு செலக்ட் பண்ணிருக்கேங்க, நான் செலக்ட் பண்ணது மட்டும் எனக்கு ஹைட் ஆகணும் அப்படின்னா நான் ஹைட் செலக்டட் கொடுத்துருக்கேன். ஹைட் ஆயிடுச்சா? ஓகே. நான் செலக்ட் பண்ணது தவிர வேற எல்லாம் ஹைட் ஆகணும்னா ஹைட் அன்செலக்டட்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? வந்துடுச்சா? இப்போ எனக்கு எல்லாம் ரீகைட் ஆகும், அதாவது அன்கைட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் அன்கைட் ஆல் கொடுத்தா அன்கைட் வந்துருச்சு. புரிஞ்சுச்சா? இதுல கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? நாம கட் பார்த்தோம், டெஸ்ஸலேட் பார்த்தோம். சப்போஸ் நான் இதுவும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இதுவும் செலக்ட் பண்றேன், இந்த ரெண்டும் எனக்கு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பாத்தீங்களா இருக்குது எடிட் வெர்டிசஸ். ஸோ இந்த கனெக்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஓகே, அப்ப இதுவும் கனெக்ட் ஆகணும்னா என்ன பண்ணுவீங்க? கனெக்ட் கொடுத்துடலாமா? கொடுத்தா ஆகாது. இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறது இதுதான். இதுவும் கனெக்ட் ஆகும், தாராளமா கனெக்ட் ஆகும், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க இதுவும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகாது. சரியா? இதுதான் கனெக்ட் உள்ள ஒரு வித்தியாசம். அப்போ கட் போட்டு பார்ப்போமா, கட்ல கனெக்ட் ஆகான்னு பார்ப்போமா? ஓகே, பார்ப்போம். கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் தான். பாத்தீங்களா? அப்போ கனெக்ட் அப்படிங்கிறது வேற, கட் அப்படிங்கிறது வேற, டெஸ்ஸலேட் அப்படிங்கிறது வேற. இப்போ மூணுத்துல உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுச்சா? டெஸ்ஸலேட் அப்படின்னா நம்ம ஓவரால் ஒரு வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணி டெஸ்ஸலேட் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கட் அப்படின்னா குறுக்கே மறுக்கையும் டிரா பண்ணலாம். ஆனா கனெக்ட் அப்படின்னா ஒரு வாட்டி தான் நம்ம வந்து டிரா பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி டிரா பண்ணதுக்கு மேல உங்களுக்கு ரீஅலைன் ஆகாது. புரிஞ்சுச்சா? ஸோ வேற என்ன எடுக்கலாம்னு சொன்னேன்? கனெக்ட் பார்த்துட்டோம், கிரிட் அலைன் பார்த்துட்டோம், டெஸ்ஸலேட், அன்கைட், ஹைட். ஓகே, எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, இன்னும் இவ்வளவு போதும். ஓகேவா? ஸோ இது இவ்வளவு நீங்க வந்து என்ன பண்றீங்களா அப்படின்னா நல்லபடியா படிக்கிறீங்களா? ஓகேவா? படிச்சுக்கிட்டு ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்லி தரேன். ஆன்லைன்ல கூட நான் கிளாஸ் எடுக்கிறேன், வேணும்னா வந்து அட்டன் பண்ணுங்க. நம்ம குரூப் இருக்குது, வாட்ஸ்அப்ல லிங்க் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணி உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஓகே, நன்றி, பாய்.